கடைசியில் ஒரே ஒரு சின்ன கதை. பொதுவாக ஐயா தான் கதை சொல்லுவார். இது சின்ன கதை. கதை கூட எல்லாம் ஒரு மாதிரி கதை மாதிரி இருக்கும். ஒரு ஊரில் 2 திருடங்க இருந்தாங்க. அந்த 2 திருடங்களும் மக்கள் சொத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நாளாக கொள்ளடிச்சிட்டு இருக்கான். இந்த ஊர் மக்களும் பார்த்தாங்க, இவங்க திருந்துவாங்க திருட்டுத்தொழில் விடுவாங்க பார்த்தாங்க. 2 திருடங்களும் திருட்டுத்தொழில் விடுற மாதிரி தெரியல. ஏன்னா அது தொழிலாச்சே, அது பழகி போயிடுச்சு. அப்போ விட தெரியல அவங்களுக்கு. சரி, இவங்க எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஊர் உள்ள பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கார் ஊரில். அந்த பெரிய மனுஷங்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா, இந்த 2 திருடங்க ரொம்ப மோசம் பண்ணுறாங்க, சொத்தெல்லாம் திருடுறாங்க, ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியல, பகல்லையும் திருடுறாங்க ராத்திரிலையும் திருடுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த ஊர் பெரிய மனுஷன், அப்படியா, அதெல்லாம் பார்த்துட்டு, சரி நான் விசாரிச்சுட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன், நீங்களாம் நாளைக்கு வாங்க. சரி, அடுத்த நாள் ஊர் மக்கள்லாம் ஆர்வமாக போகிறாங்க. அவர் வீட்டுக்கு போகிறாங்க. ஐயா என்ன சொல்லுங்கள், விசாரிச்சிட்டிங்களா? அந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்ல, விசாரித்தேன், அதில் ஒரு திருடன் நல்ல திருடன், இன்னொரு திருடன் கெட்ட திருடன். இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் என்னடா அது, நல்ல திருடன் கெட்ட திருடன்? திருடன் தான், அதில் நல்ல திருடன் என்ன கெட்ட திருடன் என்ன? அவர் விளக்கம் சொல்கிறாரு. அந்த பெரிய மனுஷன் விளக்கம் சொல்கிறாரு. கெட்ட திருடன்னா உங்கள் சொத்தை உங்களுக்கு தெரிஞ்சே கொள்ளடிக்கிறது, நல்ல திருடனா உங்களுக்கு தெரியாமலே உங்கள் சொத்தை கொள்ளடிக்கிறது. இந்த ஊர் மக்களுக்கும் என்ன அதிர்ச்சி, நியாயம் கேட்க போனோமே. இந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன திருடன், நல்ல திருடன் கெட்ட திருடன்? அந்த பெரிய மனுஷன் சொல்கிறாரு, இப்போதைக்கு நமக்கு என்னென்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்ம கெட்ட திருடன் கிட்ட கொடுக்கலாம். கெட்ட திருடன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கெட்ட திருடன் வேண்டாம், நல்ல திருடன் அது கொஞ்ச நாள் பார்க்கலாம். இதுதான் கதை. இதில் நல்ல திருடன் யார், கெட்ட திருடன் யார்? கெட்ட திருடன் அதிமுக, நல்ல திருடன் திமுக. இதில் ஊர் பெரிய மனுஷன் யார்? தமிழ்நாட்டினுடைய ஊடகம். நன்றி.